சுட்டரிக்கும் சூரியனோடு மல்லுக்கட்டும் கரிசல் பூமியான விஜயரெங்காபுரம் கிராமத்தில் பிறந்து எங்கள் மண்ணின் மைந்தனாக வளர்ந்து ராஜகுலராமனில் பள்ளி படிப்பையும் சங்கரங்கோவில் மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை படிப்பையும் படித்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பினை படித்து சிறப்புற தேர்வு பெற்று மருத்துவ மேல் படிப்பை எம்டி பீடியாட்ரிக் படிப்பை சண்டிகரில் நரம்பியலில் சிறப்பு படிப்பான டிஎம் நியூராலஜி மருத்துவக் கல்லூரியிலும் படிப்பை முடித்தார். பல்வேறு பட்டப்படிப்புகளில் தங்கப்பதக்கமும் பெற்று தேர்வு பெற்றுள்ளார். மேலும் மருத்துவம் சம்பந்தமான பல்வேறு புத்தகங்களை வெளியீட்டு செய்துள்ளார். நரம்பியல் சம்பந்தமாக பல்வேறு நாடுகளுக்கு சென்று சிறப்புரையாற்றிய எங்கள் மண்ணின் மைந்தர் மதுரையில் அதிதி நியூரோ கிளினிக் வைத்து நிறுவனர் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களை அனைவர் முன்னிலையும் பேச அழைக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு பெரிய டாஸ்க். சார் சொன்ன மாதிரி மழை வந்தால் கலைஞ்சிருவாங்க. ஸோ எங்களுக்கு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணும்போது அதே இஷ்யூஸ் தான் நடக்கும். ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஆர்கனைஸில் மெயின் பார்ட்டே ஆடியன்ஸ் தான். நாங்கள் கான்ஃபரன்ஸை ஓட்டுறதே சேர்பர்சன் வச்சு தான் ஓட்டுவோம். சேர்பர்சன்ஸ் தான் அதோட மெயின் இதாக இருப்பாங்க. ஆடியன்ஸ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்குறேன். ஆக்சுவலாக எல்லோரும் சேர்பர்சன்ஸுங்கிறப்ப அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் உங்கள்கிட்டருந்து நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில்லு இந்த மாதிரி 30 இயர்ஸாக நடத்துகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சார் மோகன் சார் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த மாதிரி போகாதுன்னு நினச்சது எல்லாமே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எல்லோரும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் கொடுத்து கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் பேசிக்கலாக நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம். ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட்டுங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் கோவிந்தன் சாருக்கும் எங்களுக்கும் இந்த ஜி தமிழ் அவார்டு கிடச்சது ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் வழியாக. ஐஸ்வர்யம் ட்ரஸ்ட் வந்து அதில் தான் கோவிந்தன் சாரை ஃபஸ்ட்டு பார்த்தோம். எங்களுக்கு வந்து ஒரு 5 டாக்டர்ஸ் சேர்ந்து ஒரு விளாச்சேரி அப்புறம் பேலியேட்டிவ் கேர் சென்டர் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க ஓல்டேஜ் பீப்புளை எடுத்து அவங்கள இது பண்ணுறது. ஸோ அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அது மூலமாக அந்த இதில் இண்டிபெண்டன்ஸ் டே அவார்டில் ஜி தமிழ் இருக்கும்போது தான் கோவிந்தன் சாரோட இது கிடச்சிது. பட் கோவிந்தன் சாரோட இதை பார்த்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அந்த ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டை டோட்டலாக எமோஷன் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஜி தமிழோட இண்டிபெண்டன்ஸ் அவார்டில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே இந்த ஏஜ்லேயே இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபுல் இதில் வந்துட்டிங்கன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களாம் கண்டிப்பாக தூக்கி விடுவீங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை மட்டும் பண்ணுங்கள், அது போதும். தேங்க்யூ.